ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிம்ம ராசி, காலபுருஷனின் 5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மே மாத பலன் இருக்கு. மே மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஏகப்பட்ட பெயர்ச்சிகள் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க என்ன அப்படின்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மே 14ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி நடக்குது. இதுக்கு இடையில உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சிம்மராசிக்கினே உண்டான ஒரு அற்புதமான மாதம் தான் சித்திரை மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் வரக்கூடிய சித்திரை மாதம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து புதன், தனக்காரகன் சொல்லக்கூடிய புதன், அதாவது லாபம், எதிர்பாராத லாபம், ஆசைகள் நிறைவேறது, இப்படிப்பட்ட கிரகம் புதன். அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார். ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்க இருக்குது சிம்ம ராசினியர்களுக்கு. இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இதுவரையும் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இது ஒரு வருடம், மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, ஒரு மாதம், மே 1லிருந்து மே 31ஆம் தேதி வரையும் தான். அப்ப இந்த காலகட்டத்துல பார்க்கையில ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் யோகம், பதவி சார்ந்தத்துல மிகப்பெரிய முன்னேற்றம், அப்பா வகையில இருந்து வந்த அதிர்ஷ்டம், உங்களுக்குனே கிடைக்கக்கூடிய உங்களோட அதிர்ஷ்டம், லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பேச்சால் வருமானம். சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் நிறைய செய்கிறீங்க. அதே போல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் நிறைய பேர் இருக்கீங்க. அரசாங்கத்துறையில், அரசு நிர்வாகத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான மாதம் அந்த மாதம். உங்களுக்கான
அங்கீகாரம், உழைப்புக்கான ஊதியம், உங்களுக்கு உயர்வு, புகழ், கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நல்ல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அடுத்து குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போது, குழந்தைகள் நல்லா படிக்க போறாங்க, சிறப்பா படிப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, வீடு மனை யோகம், அதிர்ஷ்டம், சந்தோஷம் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பாராத பணவரவு, பொருள் வரவு, ஆசைகள் நிறைவேறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நடக்கும். ஏன்னா 11 கூடையவரும் அவர் தான். ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. உங்களோட புத்திசாலித்தனத்தால நிறைய விஷயங்களை சாதிச்சுக்க போறீங்க இந்த மாசத்துல. ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. எதையும் சிறப்பா செய்யலாம், துணிஞ்சு செய்யலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது. மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல இன்கம், அதாவது மறைமுக வருமானங்கள்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் தொழில்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னா இந்த மாதம் அற்புதமான மாதம். வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிற எல்லாருக்குமே வெளிநாடு யோகமும் வெளிநாடு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதத்தில் ஒரு பயணம் போவீங்க. சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே ஒரு பயணம் போவீங்க. 2 விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான பயணம், அடுத்து வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள், இது 2ம் கம்பல்சரி போயிட்டு வருவீங்க. போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இடமாற்றம் கேட்டவங்களுக்கு வேலையில், அரசு துறைகளில், பிரைவேட் செக்டாரில் இடமாற்றம் கேட்டவங்க இடமாற்றத்துடன் கூடிய வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. அடுத்து வேற என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, நினைச்சது நடக்கக்கூடிய காலகட்டம் அது. குலதெய்வ அருள், தெய்வம், அதாவது என்னன்னா இஷ்ட தெய்வத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயமும் கிடைக்கும். உங்களுடைய கர்ம பலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. ஒரு சிறப்பான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எடுக்கிற முயற்சிகள்லாம் கைப்பிடிக்கும். எப்பேற்பட்ட முயற்சியும் கை கொடுக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, உடனே நடக்கும், அரசு வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த ஏதேனும் பேப்பர்ஸ் உங்களுக்கு நடக்கணுமா, வேலைகள் நடக்கணுமா, ஆமாம் நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருக்கா, அரசு கொடுத்தது இந்த காலகட்டத்தில் மூவ் பண்ணுங்க, உடனுக்குடனே நடக்கும். அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல காலகட்டம், ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டார். ரொம்ப அற்புதம். மிகப்பெரிய லெவலில் லாபத்தை எடுக்க போறீங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப சனி பகவானால எதுவும் இடையூறுகள் இருக்குமா அப்படின்னா, அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும். எப்படி அலைச்சல் இருக்கும், ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். ஆனா வேலைகள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும். இருந்தாலும் ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும். அதுக்குத்தான் வழிபாடுகளை செஞ்சுக்கணும். என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த புத ஆதித்ய யோகம் இந்த மாசத்துல மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சியை தரப்போகுது, பாக்கியத்தை தரப்போகுது, அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா, ஏதேனும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கா, திடீர் பணவரவு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் இருக்கு? முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். எதையும் போல்ட்டா தைரியமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அப்ப என்னன்னா, இந்த மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இப்ப ராசியிலேயே யாரு கேது பகவான் அமர்ந்துருவார், உங்களுடைய நட்சத்திர அதிபதி. இன்னமும் மனம் வலிமையாகும். அப்ப என்னன்னா, எதை நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையக்கூடிய, உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில உங்க ராசிநாதன் சுக்கிரன், உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன். ஸோ பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அதே நேரத்தில் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சோம். அடுத்து உத்திரம் நட்சத்திரம். எதுலையும் வேகமாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல பேச்சாற்றல், செயல்திறன் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள் ஆதாயமாகவும், அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, முன்னேற்றமும், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறைய நன்மைகளோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படும். பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.